ரெசினாட் ஃப்ரீ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளாஸை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ரெசினாட்டுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என் யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ரெசினாட் எப்படி மேக் பண்ணுறன்றது 2வது கிளாஸாக இந்த வீடியோ இருக்க போகுது. ரெசினாட்டை நீங்கள் பிஸ்னஸாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கலுங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் என்னென்னங்கிறத. ஸோ நீங்கள் ஈஸியாகவே பார்த்து நோட் பண்ணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணும்போது அகெயின் நீங்கள் பார்த்து மேக் பண்ணலாம். இதே நீங்கள் ஃபோனில் அவங்க டீட்டெயில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெசினாட் என்பது ஒரு கெமிக்கலுங்கிறதால அடிக்கடி நீங்கள் ஃபோனை டச் பண்ணும்போது அது ஃபோன்லேயுமே படும். மற்றது நீங்கள் இப்படி நோட் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ ஒரு மந்த்துக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். மந்த் இல்லாமல் நீங்கள் ஒரு வீக்குக்கு கூட எவ்வளோ திங்ஸ் மேக் பண்ணுறீங்க. மற்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏண்டா நீங்கள் என்னென்ன மேக் பண்ணுறீங்க எப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் வரைப்பா எடுத்தீங்கன்னு சொன்னால் மேக் பண்ணக்கொள்ள எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்பவுமே ஈஸியாக மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி ஈஸியோ அந்த மாதிரி நீங்களுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு எப்படி ஈஸியோ அந்த மாதிரி எந்த கஸ்டமர் ஆர்டரை நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெசினாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸுக்குமே இந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு மிச்சம் நல்லா. இந்த மாதிரியான நிறைய டிப்ஸுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எந்த யூடியூப் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஸோ ரெசினாட் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்தா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரெசினுங்கிற இந்த கெமிக்கல் தேவை. ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இல்லாமல் இந்த ரெசினாட் மேக் பண்ண இயலாது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரெசினாட்டுக்கு முக்கியமாக தேவையே ரெசின் அண்ட் ஹார்ட்னர். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு ஆர்ட் மேக் பண்ண இயலாது. இந்த மாதிரி திங்ஸுகள் எங்கே வாங்குறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எனக்கிட்டேயே வாங்கிக்கொள்ள இயலும். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணி வைப்பேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மோல்டு தேவை. இதே ஆல்பபெட் மோல்டு, இதே மாதிரி நிறைய மோல்ட்ஸ் வகைகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள வீடியோ பார்க்கலன்னா கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ நான் சொல்கிறது புரியும். ஸோ இந்த மாதிரியான மினி கிச்சன் த்ராஸ் தேவை. ஸோ இது இல்லாமலும் நம்ம ரெசினாட் மேக் பண்ணலாம். ஏன்னா அந்த லிக்விட் அளந்தெடுக்கணும். மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு நான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறேன். ஏன்னா பேசிக்காக நீங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதிரியான திராசுகள்லாம் வாங்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுமே மேக் பண்ணலாம். நானுமே சின்ன சின்ன ஆட்டுக்கு இந்த மாதிரி நான் அளந்து செய்யாமல் ஸ்பூனாலேயே அளவுகள் எடுத்து செய்வேன். ஏன்னா அந்த மெத்தட் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டாக பிஸ்னஸ் லெவல்லையும் நான் கிளாஸ் நடத்துவேன்னு சொன்னேன். பிஸ்னஸாக நீங்கள் கொண்டு போகிறேன்டா அதை த்ராஸில் என்ன மாதிரி அளவுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கை ப்ளவுஸுமே மாஸ்க்கும் கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம கைகளில் ரெசினோ இல்லை ஹார்ட்னரோ பட்டாலோ ரிமூவ் ஆகிறது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா ஒரு பிசுப்பு தன்மை இருக்கும். அது கெமிக்கலுங்கிறதால அந்த கையோட ஃபோட்டோ ஏதாவது போகும்போது அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு எலர்ஜிக்கு கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என் வீடியோ பார்த்தாலே புரியும். நான் ட்ரெஸ்ஸில் இதை கொஞ்சம் உயர்த்தியிருக்கேன். என்ன காரணம்னா ட்ரெஸ்ஸுகளில் பட்டாலுமே ரெசின் ரிமூவ் ஆகிறது கஷ்டம். நம்ம ரெசின் அண்ட் ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு அது ஒரு கம்மாத்தானே மாறும், லிக்விட்டாக இருக்கும். ஸோ அது ட்ரை ஆக அது ட்ரெஸ்ஸோடு அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ செய்தாலும் ரிமூவ் பண்ணினாலும் போகிற மாதிரி இருக்காது. சின்ன புள்ளிகள் இருக்கிற இடத்துல ரொம்பவுமே கவனமாக வச்சுக்கோங்க. அவங்க கைகளில் டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நான் 2:1 ரேஷியோவில் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2:1 ரேஷியோ. ஸோ ரெசின் 2 ஸ்பூன் எடுத்தால் ஹார்ட்னர் 1 ஸ்பூன் எடுக்கணும். இதே மாதிரி கிளாஸியான லுக் வாரத்துக்கு
இந்த மாதிரி மெஷர்மெண்ட் முக்கியம். அப்படி இல்லை ரெசினை 3 ஸ்பூன் போட்டுட்டு மற்றது ஹார்ட்னரை வந்து 1 ஸ்பூன் போட்டாலுமே உங்களுக்கு ரெசின் க்யூர் ஆகாது. அதான் ஐ மீன் கட்டி ஆகாது. ரெசின் ஒர்க்கில் மெஷர்மெண்ட் தான் முக்கியம். அப்படி இல்லைண்டா அப்படியோ தண்ணியாகவே இருக்கும். எவ்வளோதான் நாட்கள் சென்றாலுமே காயாது. இந்த ரெசின் நார்மலாக ட்ரை ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் கொடுக்கணும். ஸோ அகைன் நம்ம இதை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் தான் மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த ஆட்டை ஐ மீன் நெக்ஸ்ட் பார்ட்டை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இதை மேக் பண்ணுறதை காட்டுறேன். நான் இப்போ ரெசின் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஹார்ட்னரை வந்து 1 ஸ்பூன் எடுக்க போகிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ரெசினை எடுத்துட்டு இந்த மாதிரி மூடியால் மூடிக்கோங்க. துறந்த மாதிரியோ வச்சிங்கன்னு சொன்னால் ரெசினில் காற்று படும்போது அது ஒரு மாதிரியான கலருக்கு மாறும். இந்த ஐஸ் ஸ்டிக்கை பார்க்குறீங்க தானே, இதே மாதிரி பட்டர் கலர் மாதிரி உங்களோட ரெசின் மாறிடும். அப்போ அதை நீங்கள் திரும்ப ஒரு ஆர்ட் மேக் பண்ணுறது கஷ்டம். இந்த பாட்டில் ஃபுல்லாக ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 1 கிலோ பெக் தான் இது. இப்போ இதை வாங்குறண்டாலுமே நீங்கள் ரொம்பவுமே ப்ரைஸ் கூடவாக இருக்கும். பிஸ்னஸ் செய்கிறவங்க மட்டும்தானே இதை எப்படி வாங்குவாங்க. நார்மலாக நீங்கள் மேக் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு என்கிட்ட அளவுகள் இருக்குது. 50 ml 150 ml அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஹார்ட்னரை 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுத்துமே நான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்படி ஐஸ் ஸ்டிக்கை வச்சு உங்களோட ஸ்பூனில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அளவுகள் மிஸ் ஆகக்கூடாது. அது ஸ்பூன்லேயே அரைவாசி போனிக்கிண்டா உங்களோட மெஷர்மெண்ட்டில் மிஸ்டேக் ஆகும். இப்போது நீங்கள் இந்த மாதிரி மெதுவாகவே அதை மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனேயே உரமாக போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உடனே கட்டி ஆகிறதுக்கு தன்மைகள் இருக்குது. நிறையவே பபிள்ஸ் வரத்துக்குமே தன்மைகள் இருக்குது. இந்த மாதிரி மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் மாதிரி மிக்ஸ் பண்ணினாலே போதுமாக இருக்கும். ஸோ நான் வீடியோவில் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது டைமர் செட் பண்ணதால். ஸோ நான் ரியலாகவே இந்த மாதிரி ஸ்பீடாக மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஒரு நாளுமே ரொம்பவுமே மெதுவாக மிக்ஸ் பண்ணுவேன். ரெசின் என்ன ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி புகை அடித்த மாதிரி ஒரு தன்மையாக இருக்கும். ஒரு 3-4 நிமிஷத்தால் நல்லா ஒரு கிளாஸியான லுக் வரும். டிரான்ஸ்பரண்டான ஒரு லுக்கில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் நிறைய பபிள்ஸ் இருக்கும். பார்த்தாலே விளங்குது, குட்டி குட்டியாக பபிள்ஸ் இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ண லைட்டர் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பபிள்ஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட இந்த சிலிக்கான் மோல்டு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். மிச்ச நாள் யூஸ் பண்ண இயலாது. ஸோ நான் அதை ஒரு 5 நிமிஷம் மிக்சிங் பண்ணதை வச்சுன்னு சொன்னால் அதுவாகவே பபிள்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஆனால் மிச்ச நேரம் விற்கக்கூடாது. அந்த 1 டே கப்போடையே கட்டி ஆகிரும். அதை வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம். ஸோ இப்போ டபுள் சைட் டேப்பை நான் ஒரு துண்டை கட் பண்ணி எடுத்துட்டு நான் மேக் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் என்னவோ அதை நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் அதுகளில் உள்ள டஸ்ட்டுகளை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த டபுள் சைட் டேப்பை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே விளங்கும் அதில் உள்ள குட்டி குட்டி டஸ்ட்டை. இதே நான் ரெசினை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிருந்தேன்னு சொன்னால் நான் ரெசின்னு சொல்கிறது ரெசின் அண்ட் ஹார்ட்னரை மென்ஷன் பண்ணித்தான் சொல்கிறேன். அந்த மிக்சிங்கை ஊற்றினேன்னு சொன்னால் அந்த டஸ்ட்டோடையே உங்களுக்கு ஆர்ட் கிடைக்கும். ஒரு நீட்னஸ் வந்து கிடைக்காது. இப்போ அங்கங்கே பட்ட மாதிரி இருக்கும் அந்த டஸ்ட்டுகள். ஸோ அதுக்காக வேண்டி தான் கஸ்டமருமே ரொம்பவுமே நீட்னஸை தான் எதிர்பார்ப்பாங்க. அது யாராக இருந்தாலுமே சரி. இப்போ ஒரு ஸ்பூனில் நான் மிக்ஸ் பண்ணின ரெசின் எடுத்துட்டு அதில் கலர் செட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கிட்ட கஸ்டமர் கேட்ட கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் H லெட்டரில் கேட்டிருந்தாங்க. அதில் அவங்களோட நேம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் ஒயிட் கலர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன்லையும்
அண்ட் பிளாக் கலர் ஒரு ஸ்பூன்லேயும் எட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய கலர் செட் பண்ணணும்னு தேவையில்ல. நான் இப்போ உங்களுக்கு ஒரு லெட்டரை மேக் பண்ணி தானே காட்ட போகிறேன். அதனால தான் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதே பெரிய பெரிய ஆர்ட் பண்ணும்போது நான் 1 டே கப்லேயே கலர்ஸ் எல்லாமே எட் பண்ணி ஊற்றி மேக் பண்ணி எடுத்துக்கொள்வேன். இது உங்களுக்கு வீடியோவுக்காக வேண்டி ரொம்பவுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பவுடர் எதுவுமே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கலர்ஸ் எல்லாமே ரெசினோட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகினா தான் உங்களுக்கு எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் இந்த ஆர்ட் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா பவுடர் அங்கங்கே பட்டாலுமே வேஸ்ட்டாக போகும். மற்றது நீட்னஸாகவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்பூனில் நான் பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன். பிளாக் கலர் எனக்கு நிறைய தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவை. ஏன்னு சொன்னால் அவங்க ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் கேட்டிருக்காங்க, நேம் பிளாக் கலரில். அப்போது ஒரு சைடில் வந்து நான் பிளாக்கும் ஒயிட்டும் ஊற்றிருக்கேன். நான் இதில் இந்த மோல்டில் ஊற்றினது வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி படலை. ஸோ அதுக்காக வேண்டி நான் இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணி எனக்கு இன்னொரு ஓடை இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு ஊற்றி காட்ட போகிறேன். ஸோ ஹெச் லெட்டரில் எனக்கு சேகர் கீ செயினுமே ஆர்டர் இருந்துச்சு. ஸோ இதில் நான் ஏற்கனவே எந்த ஒரு கலருமே எட் பண்ணாமல் ஃபஸ்ட் லேயரை ஊற்றிருக்கேன். அது ட்ரை ஆகிருக்கு. 24 ஹவர்ஸுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த லேயரை எட் பண்ணணும். ஸோ அதைத்தான் உங்களுக்கு எட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஒரு ஸ்பூனில் ரெசின் அண்ட் ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல, இப்போ அதை ஊற்றிட்டு இந்த கலர் வந்து ஆல்கஹால் இங்க், இந்த இங்கை தான் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு 3 ட்ராப் விட்டாலே போதுமாக இருக்கும். கலர்ஸ் நல்லாவே தெரியும். இந்த இங்க் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணின பிளாக் அண்ட் ஒயிட் கலர்னு சொன்னீங்களா, அது மைக்கா பவுடர். அந்த பவுடரோட இந்த ஆல்கஹால் இங்கையும் பார்க்கும்போது ஆல்கஹால் இங்கோட ப்ரைஸு கூட தான் இருக்கும். ஸோ அதனால் நிறைய ஆர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு சில ஆர்ட்டுக்கு தான் இந்த ஆல்கஹால் இங்க் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சேக்கர் கீ செயினுக்கு கட்டாயம் இந்த இங்க் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்பவுமே வடிவாக கிளாஸி லுக்கில் கிடைக்கும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் சேக்கர் கீ செயின் என்ன மாதிரி மேக் பண்ணுறன்றதையும் சொல்லித்தரேன். ஸோ சேக்கர் கீ செயின்டா என்னண்டுமே தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ ரெசின் ஆர்ட்டை பற்றின எந்த ஒரு நாலேஜும் இல்லாதவங்க பார்த்தா, ஸோ டோன்ட் வெரி, நான் இன்ஷால்லா அடுத்த வரும் வீடியோவில் ரெசின் ஆர்ட்டில் எப்படி நீங்கள் சேக்கர் கீ செயின் மேக் பண்ணுறன்றதையும் சொல்லித்தருவேன். ஸோ கட்டாயம் அதுக்கு என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மிக்ஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் எனக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு வைங்க. கட்டாயமாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அடுத்த வீடியோவில் இந்த ஹெச் லெட்டருக்கு நேம் எப்படி எட் பண்ணுறன்றதை ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்குறதுக்கு என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.